மகாராஜா துணி அழகா எப்படி அழகு துணி அழகு என்ன சொல்ற அதே தாங்க சொல்றேன் ஏன் சேனாதிபதியே சொல்லுங்க காலம் சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா அதெல்லாம் பாடி ஆகி போச்சுடா சண்டால சரி மகாராஜா சொல்லுங்க ஏன் அருமை தோழா சொல்லுங்க பள்ளக்காடு ஓலா பள்ளக்காடு சொல்லுங்க எங்க நிக்கிறோம் யாருகிட்ட பேசுற ஒரு சற்றான பயமில்லை உனக்கு அப்ப செட்ல நீங்க ஒரு மகாராஜன் நினைக்கிறேன் என்ன சொல்ற ஆமாங்க சொல்லுங்க சொல்லுங்க கேடி மேல குடுக்கல உட்காரனா சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா அமைச்சாரே சொல்லுங்க நான் வந்துக்கு தருவாயே ஆமாங்க நான் யாரடி விடி யாருன்னு தெரியுதாயே என்ன ஏங்க நீங்க யாரு நான் யாருன்னு நம்ம 2 பேருக்கு தெரியும் கூடிக்கிற மக்களுக்கு தெரியுமா ஓஹோ தெரியாதுங்க சொன்னால் தெரியும் சொல்லாது விட்டால் சொட்டு போட்டாலும் வராது வராது ஆமா அப்படியே கதை அப்படியே நெருப்பா இருக்கணும் அழிட்டது கொட்டுங்க போயிட்டோம் என்னது நெருப்பவா பிரிச்சு மேய்ஞ்சி விடுவோம் அப்படியே ஏப்ப பந்தல போறதுக்கு என்ன ரேட்டு எதுக்குறா நான் பந்தல் போறதுக்கு வந்திருக்கிறேன் இந்த சேனத்துக்கு இந்த சூட்டுக்கு யாக பொருத்தம் ஒண்ணு சொல்லிக்க முடியாதுங்க அப்படியே பிச்சு எடுத்து விடுவேன் உட்காந்துக்கிட்டு 3 தடவை மூஞ்ச கழுவி இருக்கிறாங்க இவனை வேணா பிச்சு எடுங்க எவனும் ஏன்டா பம்புறாங்க போயிட்டு ஏன்னா சால்ராடி சொன்னா உக்காந்துக்கிட்டு அங்க மத்தாளக்காரு போறதால தூக்கிட்டு ஆனாங்க என்ன 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 பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அடிக்க டெம்போ கடிய பூந்துக்கிட்டோம் ஏண்டா அப்ப வேண்டாம் குஞ்சு மேல போட்டுட்டா வேண்டாங்க என்ன சொல்றேன் ஆமா உண்மையான மேல ஏ புடிக்கியா இங்க வாடா போட்டு குஞ்சு மேல போட்டுச்சா அழுவாது போ இது என்ன ஆடி தமிழ்நாடு வாங்க சல்டா ஒரு பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் சந்தைக்கு நான் கீழே படுத்துக்கிறேன் சரி வாங்க அடிச்சுக்கிட்டு 10 காசு நாச்சு விடுவோம் காய்ச்சி விடுவாங்களா விட்டி 30 கூத்தலாம் நல்லா இருக்கும் ஆனா டான் 5:30 மணிக்கெல்லாம் கோமாளி சேவரம் ஏன் சேவரம் அடிச்சா புளுத்துவானா உனக்கு மாத்தி விடுறா குஞ்சு மேல போட்டு சொல்லுங்க என்ன ஊரு இது செம்புளிச்சாம்பாளையம் என்ன சாமி வேப்ப மரத்து முனியப்பன் இன்னும் செம்புளிச்சாம்பாளையத்தில் ஊர்ல எங்கடாக்குது செம்புளிச்சாம்பாளையம் 5 ரோடு இருக்குது வேப்ப மரத்து முனியப்பன் மங்கனாபுரத்துல இருக்குது சொன்னா சொல்லி போய் செத்து போன செத்து போயிருவியா அது எப்படி போய் சாவுவாங்க அடியில கடந்தவன என்ன ஊரு தெரியாது தெரியாதுன்னு ஊருக்குதா அப்ப அவர் கேட்டு போனா நான் வாங்குற சம்பளத்துக்கு முன்னே சொல்லிவிட்டு நீ போய் கேளுப்போம் கேட்டு வாடா என்ன ஊரு நக்கிறதுக்கு ஆட்டம் போட்டுருப்பாங்க வாடாங்க என்ன நக்கிறதுக்கு ஏதாவது போடுவாங்க 2 பேரும் மாமன் போயிட்டு என்ன ஊரு என்ன ஊரு ஏன்னா உனக்கே தெரியாது எல்லாரும் நீங்க மறந்து போச்சுக்கு அடிச்சு அடியில என்ன ஊரு அங்க கிடக்குதுடா தெரியல சாமி என்ன நீங்க கேட்டுக்கிட்டா பரவாயில்ல நான் கேட்க மாட்டேன் கோலுகாரனூர் சத்தமா சொல்லு கோலுகாரனூர் இன்னும் சத்தமா கோலுகாரனூர் இன்னும் சத்தமா கோலுகாரனூர் இன்னும் சத்தமா கோலுகாரனூர் இன்னும் பலமா கோலுகாரனூர் இன்னும் சத்தமா கைக்கெல்லாம் பிடிக்க விட்டீங்களா கோலுகாரனூர் இன்னும் சத்தமா கோலுகாரனூர் இன்னும் பலமா கோலுகாரனூருங்க கோலுகாரனூர் என்றால் நம்மளுக்கோ சொந்தமான தாய் திருநாடு இந்த தாய் திருநாட்டிலே ஆணாய் பிறந்த பெண்ணாய் பிறந்த அனைவரும் தாய்மார்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவற்று பேரும் அலைக்கடல் போல் அமைந்துள்ளார் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன மகாபாரதம் சிறி சிறி உன்னை சிரிக்க சொன்னேன் ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரத கதையில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இல்லை என்றால் வல்லரக்கன் சண்டை
இதே இந்த நாடகமா 10 மணி தாடி இருக்கிறோம். என்ன கூத்த முடிப்புக்கு நான் ஆதார் கார்டு வர பதிவு பண்ண போலான்னு இருக்கிறேன். ஏப்பா இன்னுமா நீ ஆதார் கார்டு பதிவு பண்ணாத இருக்கிற? பதிவு பண்ணி விட்டா அது கொஞ்சம் செல்லாத போயிடுச்சு. சொல்லுங்க. எப்படி 5:45? சரி சரி முடிச்சா சரி. இந்நாடகத்தில் நான் யார் தெரியுமா? யாருங்க? ஓகே. நல்லா தானே ஊதிட்டு இருந்த. ஓமையாகி போச்சா குழல்? குழந்தை சரியில்லைங்க. ஓலை மண்ணாது ஊதுரா. மென்னு போட்டு சவுண்ட் வராதா? சொல்ல மாட்டாரு. இதை முடிச்சுட்டு மென்னு எங்கடா போனங்க அம்மால வாக்கு எங்கடா போய் சாவுனீலாம் மூத்த வளையும் என்ன முட்டனா அடி 2 டைம் போயிட்டு வந்துருக்கான் 450 ரூபாய் சம்பளத்தை காலையில புடிச்சு கொடுக்கறாங்க அடிக்கடி விட்டு பாரு மூச்சடிச்சு செத்து போயிட்டு என்ன பண்ணுவ என்ன முட்டனா சொல்லுங்க அமைச்சரே சொல்லுங்க என் பெயரை சொன்னாரே உமக்கு தெரிந்ததா இல்லையா? சொன்னா தாங்க தெரியும். இந்த பக்கம் மத்தாலக்கார சத்தம் குடலக்கார சத்தம் கீழே விழுந்து போயிட்டேன். ஒண்ணு கேட்கலங்க. இந்த காது கேட்காது காது சீக்காது. சொல்லுங்க நண்பா. சொல்லுங்க. ராஜாதி ராஜன் ராஜா மார்த்தாண்டன் ராஜா மாட்ட தாண்டான். அந்த மாட்ட தாண்டான் இல்ல ராஜா மாட்டாண்டன். எந்த மாட்ட தாண்டான்? இல்ல ராஜா மாட்டாண்டன். ராஜதீர கோலாகாலன் ராஜவீர பிரதாபனாகிய மன்னாதி மன்னர் மகுழுமுடிய தாக்கிய வேந்தர் குதிரையை குச்சில குத்தி குளிந்து குபீர் குபீர் குவிந்தெழுந்தது போல் என்னடா சொல்லிட்டு
தெரியல. ஏடா டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணுமே தெரியலங்கற. குதிரையா? குதிரையை குச்சியில குத்தி குளிந்து குபீர் குபீர் குவிந்தது போல். சண்டா பதல மேய்ச்சிட்டு குதிரையை கூட்டி வந்து குதியில குபீர் குபீர் குத்துறது. நான் குத்தல எடுக்கணும் கூட்ட பணம் விடுவேன். ஏடா ரத்தம் வந்துறாது. நீ தான குதிரையை கூட்டி வந்து கூட்டி குவிந்தது போல். குதிரை குமிஞ்சி அழுந்தது போல். என்னுடைய பெயர் அடிக்கடி படிகள் கொஞ்சம். எமது பெயர் அபிமன்ன பாலே. என்னுடைய பெயர் அபிமன்னனாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை 10 மாதம். இன்னொரு நாள் நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்களேன். சுத்தமான அலுப்பியாட்ட பேசக்கூடாது. சுத்தமான சில்லறையாட்ட பேசக்கூடாது. ஒன்னே போடுண்டா கோயிந்தா. செத்தே போயிரும் திருமண சம்பளத்துக்கு நக்கி போடுவேன். அதனால கம்முன்னு பாக்குறேன். தெரியாம கேக்குறேன். இல்ல தெரிஞ்சே கூட கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. வர வேசகாரங்களா யாரு உங்க அப்பா அம்மான்னு கேக்குறீல? ஆமா உனக்கு யாரு உங்க அப்பா அம்மா? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என்ன ஏங்க எங்க அப்பா அம்மா பேர் தெரியாத வந்திருப்பேன். எப்படி சொல்லாத பாக்கலாம். எங்க அப்பா அம்மா பேர் சொல்றதா நீ படிச்சவரா குட்டிச்சவரா? செங்கலி செவரு. நான் 4ஆம் பிளாக் செவரு. பைத்தியக்காரா படிச்சவன் தான். நல்லா கேட்டுக்காங்க. டீ குடிச்சிட்டு வந்துட்டா. சொல்லிட்டு போய் குடி. அருமையான பேருங்க. எப்படி? 1992ல வர வேத்தக்காரல அப்பா அம்மா பேர் என்ன ஊர் என்னதான் சொல்லுவாங்க. சரி நான் அப்படியே தேதி விடாத வச்சுக்கிறேங்க. அப்படியே ஒரே வசனத்திலே முடிச்சு போடுவேன். 1992ல நான் பிறந்தேன். சரி 1991ல எங்க அம்மா பிறந்துட்டா. அது எப்பறா? எங்க சவுளி ஊன்னு தான் கேட்கணும். 1990ல எங்க அப்பா பிறந்துட்டான். எங்க அப்பா பேரு ஜனவரி. எங்க அம்மா பேரு பிப்ரவரி. எங்க தாத்தா பேரு டெம்பரவரி. ஒரே வரி வரியான வருது. அண்ணன் தம்பிக்கு 3 பேர். ஏப்பா அண்ணாது? அண்ணன் தம்பிக்கு 3 பேர். சரி சரி. சின்ன பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி. வியாபாரி. சாக்குங்க ஐயமா வேட்டாளையா. அவன் நானும் வந்துட்டு ஏதோ கையில எடுத்து வச்சிரோம். சுப்பிரமணிங்க. சுப்பிரமணி. ஏப்பா அப்படியே பேர் வைப்பாங்க. ஏனா சங்கீத ஐயாட்டர்ல இருந்து சுப்பிரமணிங்க. அப்ப நான் அழைச்சிட்டு பண்ணும்போது யாரு கேட்டீங்க? வந்து எங்க தாய் தந்தையா சொல்றவா?
தாயோ சுபத்திரை. உங்களோட பேரு வீரபால் அபிமன்யு. உண்மை. அப்படி இருந்தாலும் இந்த வீரபால் அபிமன்யை வீட்டெடுத்த தாய் தந்தை யாரு? என்னுடைய தாய் சுபத்திரை. தாயாரோ சுபத்திரை. உண்மைதான். தந்தையார் என்னுடைய தந்தையார் எப்பேறப்பட்டவர்? எப்படியாப்பட்டவங்க? 12 அழகி. 12 அழகு. 11 பெயர். 11 பெயர். 32 லட்சணம் பொருந்திய. 32 லட்சணம் பொருந்திய. பல்லிலே பரசு வீணை, பாதத்தில் செந்தாமரை. செந்தாமரை. தோளிலே துளசி மாலை, தொப்புளிலே அமிர்த கலசம். நாவிலே நட்சத்திரம். நட்சத்திரம். முதுகிலே பச்சரேகை. முன்னழகு பின்னழகு. முன்னழகு பின்னழகு. 32 தானழகு படுத்து 12 தானழகு கொண்ட நற்குடன் பற்குடன் வில்லாளி விஜயர் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மாவீரன். அர்ஜுன மன்னன். உண்மை. அர்ஜுன மன்னனுக்கும் ஏங்க நண்பா அளவு சுபத்திரைக்கும் சரி. நீங்க சரியாக எத்தனை பேர்? நான் ஒருவனே பிறந்தேன். நீங்க நான் ஒருத்தன் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் இந்த வீரபால் அபிமன்னன் ஆளக்கூடிய நாடு என்னுடைய நாடு எது தெரியுமா? சொல்கிறேன் வா. என்னுடைய நாடு ஆனகுந்திவா பட்டினம். அப்படி ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? நண்பா கேட்டாயே ஒரு கேள்வி. எனக்கு ஆனகுந்தினா என்ன அப்படியே கேப்ப? எனக்கு திருமணம் என்ன ஆகவில்லை. எனக்கு கல்யாணம் ஆகல. சரி சரி பார்த்தாவே தெரியுதுங்க. ஆமா சொல்லுங்க. அப்படி என்னுடைய தாயாகப்பட்ட சுபத்திரையோ இந்த வீரபால் அபிமன்யனும் நாங்க ஆனகுந்திமா பட்டினத்துல வசித்து வருகிறோம். சீர செல்வாக்கோடன் என் தந்தையுடன் பிறந்தவர் பாண்டவர் 5 பேர்கள். 5 பேர்களும் பத்திரி காஜாரியோடும் காடு வனவாசத்தில் உள்ளார்கள். சரிங்க. அப்படி இருந்தாலும் தாயை மகன் ஆனகுந்திமா பட்டினத்தில் வாழ்ந்து வந்தாலும் என்ன ஒரு சத்தமாகுது. நேற்று தினத்துல குடிமக்கள் சொன்னாங்க வைத்த வெள்ளாமையெல்லாம் சின்ன மிருக ஜாயதெல்லாம் நாட்டை அசுவம் பண்ணிருக்காமா. இப்ப நாம காட்டுக்கு வேட்டைக்கு போகணும். ஆமாங்க. காட்டிற்கு வேட்டைக்கு போகும் பொழுது என்னமோ ஒரு லிகிதம் வந்து பறந்துகிட்டு வந்து உழுவுது. என்னவா இருக்கும் என்னன்னு பாரு. அடுத்த படிக்க முடியுமா நண்பா? இந்த லிகிதம் நம்ம கண்ணு கிடைச்சிருக்குது. படிச்சு பார்த்து யாருக்கு சேரணுமா கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாங்க. யாரா இருக்கும்? யாருக்கு வந்ததா இருக்கும்? படிச்சுதான் பாருங்களேன். நீ கொஞ்சம் படிச்சு காமியா? படிச்சு காமியா? இல்ல சார், நான் படிக்கலான்னு ஆசைப்பட்டேன். சரி, பேனாலும் இங்க இல்ல. தூக்கு வந்தா கூட பள்ளிக்கூடத்து பக்கம் போய் படுக்க மாட்டேன்.
ஸ்ரீமக ராஜராஜாஸ்திரி கொஞ்ச நேரத்துல ட்ரம் டீ காலி ஆகி போச்சு. துரத்துப்பா எல்லாம் வந்து துரத்துப்பா வெளியே வரட்டும். ஆறு துரத்துப்பா துரத்தவங்க எல்லாம் வரட்டு. துரத்தப்பா துரத்தப்பா ஸ்ரீமக ராஜராஜாஸ்திரி ராஜா கணபூர்த்திய கப்புல இருந்தா சண்டை போடுறாங்க. அப்படியா? அடடா மாமா மாமா மச்சான் ஏத்தமா கொடுக்க மாமா மச்சான் மாமா மச்சான் சரி மாமன் விட்டுருங்க. மாமா அபிமன்யு சரி சரி அடுத்து போயிட்டு போயிட்டேன். சரி ரைட். மாமா அபிமன்யு அபிமன்யு இதோ தகுதுவாரி ஆடு வரக்கூடிய கண்ணன் மகள் கமலா என்ன சுந்தரியா என்ன சுண்டலியா நண்பா என்ன நோக்காடு இது எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? எங்க என்னுடைய அத்தை மகளாகப்பட்ட கமலா சுந்தரி எழுதி அனுப்பியிருக்கிறாரா? சரி என்னவா இருக்கும் எதுவா இருக்கும் ஒண்ணுமே எனக்கு புரியலையே. படிங்க படிங்க படிச்சாதாங்க தெரியும் மீதிய. சுந்தரி யாருங்கிற? யாரு? என்னுடைய ஆசை காதலிடா. அட காதலி. ஆமா படிங்க என்ன எழுதிக்கிறேன் இதோ எப்படி கேக்குற நண்பா? ஒரு நாள் ஒரு தினத்துல நானும் பள்ளி சென்று பாடசாலை முடித்து விட்டு சரி வழியில நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குளக்கரை தங்கம் சத்தம் மட்டும் பேச முடியல சத்தம் போடாது. ஆனந்தாச்சும் ஒரு 2 மணி நேரம் உயிர் கொடுங்க. அதுக்கு மேல குளக்கரை ஓரத்திலே கமல சுந்தரியாகப்பட்டால் அழுது கொண்டு இருந்தால் நான் அவ்வளியாக சென்றனா சரி கண்ணா சுந்தரி சுந்தரி யாழூர எதுக்கு அழுவுற? அண்ணாமயிருக்கு 4 வரேன் அப்படின்னு அப்படி கேக்குறா. சரி ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்க மாமா அபிமன்யு இதோ என் கையில இருக்கும் கல்யாணி மோதிரமாகப்பட்டது இந்த குளத்தில் விழுந்து விட்டது. சரி இது இல்லாமல் நான் வீடு திரும்பினால் தந்தையாராகப்பட்ட அடிப்பார் ஏசுவார் திட்டுவார்கள் பேசுவாங்க. ஆமா அதனால இந்த மோதிரத்தை எப்படியாவது எடுத்து கொடுங்கள் மாமா அப்படின்னு என்னிடத்தில் கேட்க சரி நான் உடனே என்ன பண்ணேன் உடனே எடுத்தேன். என்ன கை சோடா என்னடா? சரி என்னுடைய வில்லை எடுத்து ஒவ்வொரு அஸ்திரத்தையும் அந்த நீரிலே விடுகிறேன். நீங்க ஆமா ஒரு அப்பா விடுறேன். அந்த அப்பா வழியாவ அந்த மோதிரத்தை மேல எடுக்கிறேன். நீங்க ஆமா சரி உடனே எடுத்து என் மோதிரத்தை கையில பிடிக்கிறேன். மோதிரத்தை கையில பிடிச்சி அப்பவே சுந்தரியை பிடிச்சேன். நீங்க பிடிச்சி அவருடைய விரலை பிடிச்சு அப்படியே மெதுவா உள்ள போறேன். மெதுவா ஏன்னா கொஞ்சம் வேகமா போன டைட்டா இருக்கும். முத எனக்கு போடவே தெரியல. என்ன போடணும் எதுக்கு இல்லைங்க மோதிரங்க டைட்டா இருந்துச்சுப்பா. அப்ப போட உள்ள போயிருச்சு. அட மோதிரம். ஆமா சரி அப்படி மோதிரத்தை போட்டு அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. நீங்க இல்லை. ஆமா என்னைக்கா இருந்தாலும் என் அத்தை மகளை தான் நான் மணக்க போறேன். நீங்கதம்டா விசிறிட்டு அப்படி என்று நானும் அவளும் ஒப்புக்கொண்டோம். ஆமா ஒப்புட்டு சுட்டுங்க. கல்யாணமானா 2 பேர் தான் பண்ணணும். இல்லைன்னா பண்ண கூடாது அப்படின்னு நீதி படிங்க. அதனாலே இன்னைக்கு என்னன்னு தெரியல லிகித அனுப்பியிருக்கிறான். படிங்க மாமா அபிமன்யு ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டாலும் மடுவாமால. ஆமா ரொம்ப நாளா எந்த ஒரு செய்தி வரல எதுவுமே வரல. இன்னைக்கு வந்திருக்குது. மாமா அபிமன்யு எப்படி ஏற்றா வருகின்ற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி சுக்லாதேவி சூரிய உதயமாக வேளையில் பத்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கோடி துரியோதன மகன் லக்ஷ்மண குமாரனுக்கும் கண்ணன் மகள் கமல சுந்தரிக்கும் திருமணம் நடக்க இருப்பதா. இந்த திருமணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தாங்கள் வந்துதான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி வந்து தாங்கள் மணக்காது விட்டால் அந்த அக்னியிலே மாண்டு மடிந்து விடுவேன். நண்பா சுந்தரிக்கு பேரப்பட்ட நிலைமையா என்னங்க செய்வது? இதோ எப்பொழுதாக இருந்தாலும் சுந்தரியை நான் தான் வணக்க வேண்டும் என்று என் மனதிலே மனக்கோட்டை கட்டி இருந்தேன். நீங்க மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டை ஆகிவிடுமா? பாவம் எத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு வார்த்தை தெரியல. லக்ஷ்மணகுமாரவன் தாலி கட்டாரா? இது இப்படியே சும்மா விடக்கூடாது. இப்பவே போறேன். கல்யாணமா ஏற்பாடு பண்ணிருக்கிற என்ன சரி போகஸ பார்த்து பேசிட்டு இருக்கிற போவண்டா. கல்யாணமா ஏற்பாடு பண்ணிருக்கிற 12,000 எங்கடா முழிக்கலே? நாய முழிக்கல மூத்திரம் கூட போகுது. நாய பேயா போகுதுங்க. இல்லடா முழிக்கிற கல்யாணம் ஏற்பாடா பண்ணிருக்கிற 4 பக்கம் யா பார்த்து பேசுறீங்க. கோவம் தானே வரணும். கோவத்தை நான் எங்க காட்டுட்டோம்? நான் துரியாரமான
போவோட வரல சிரிப்பு வருது. சிரிப்பா சண்டால நயவாதிகள் வாப்பாதர் கோபால கண்ணனுக்கு இவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தமா இந்த தங்கை வகை நான் இருப்பது என்று தெரியாம மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடா செஞ்சிருக்கிறான். இப்பதான் போறேன், கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன், சுந்தரிய கல்யாணம் பண்ற கைப்பீடமா கூட்டிட்டு வரேன். ஆமாங்க, அவசரக்காரனுக்கு அறிவு மட்டும் புத்தி மட்டும். அதனால என்னதான் இருந்தாலும் என்ன பெத்த தாய் ஒருத்தி இருக்கா. ஆமா, எங்க அம்மா. அம்மா ஆமா, என் தாய் இடத்தில், தாய் சுபத்திர இடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொன்னாதான் சொல்லி விட்டு போகணும். ஆமாங்க, சொல்லாத போக கூடாது. ஆமா, எங்க போகணும்னு தேடுவாங்க. ஆமா, அதனால தாய் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போகணும். என்ன பண்ற? உடனே எங்க அம்மா கிட்ட போ. போற எங்க அம்மா கிட்ட. சத்தியமாலுமா 10 மணிக்கே சொல்லிடுவோம். இப்ப சார்ஜ் எல்லாம் இறங்கி போச்சு. அம்மாசி மேல சத்தியமா, பௌர்ணமி சத்தியமா, அம்மா மேல சத்தியமா போ சீக்கிரம். கொண்டாடா, நீ இது குழந்தையா? சும்மா போனா பேரு கட்டு போயிடும். நான் போறல குடிங்க, 20 ரூபா போதும் சாமி. ஒரு நடைக்கு 10 ரூபா. சரி, 2 நடைக்கு 20 ரூபா ஆச்சு. கிட்ட போகட்டும், எங்க அம்மா கிட்ட போகணும். 20 ரூபா காய்ச்சி கொடுத்துருக்கணும். போயிட்டு வர வரையும் அப்படி நாயாட்ட பிள்ளையாட்டு தாயாட்ட பிள்ளையாட்டு கம்முனுதான் இருக்கணும். யாருகிட்ட போகட்டும்? எங்க அம்மா கிட்ட. ஏய் வாங்க, எங்க போற? 20 ரூபா வாங்கி போட்டு யாருகிட்ட போச்சோன்னு? ஏன்னா எங்க அம்மா 20 ரூபாய்க்கு வரவல 40 ரூபாய்க்கு வருவாளா? அட பைத்தியக்காரா, எங்க அம்மா உள்ள இருப்பா. மகன் அழைத்தார் என்று உடனே போய் கூட்டிட்டு வர. அப்படி சொல்லி சாமி, அம்மாட்ட போற அம்மாட்ட போற போய் கூட்டிட்டு வரணும். சரிங்க, போனாதானே கூட்டிட்டு வர. ஆமா ஆமா, சீக்கிரம் போயிட்டு வா. 20 ரூபா காசு கொடுத்துட்டு போ. கடை வாங்கி இருக்கிறேன். ஆடி ஒண்ணுக்கு கொடுத்துருக்க திருப்பி வாங்க கூடாது. ஆடி 28க்கு நான் கொடுக்குறேன். கொடு. ஈரமா எங்க வச்சிருந்த? கேளுங்க மகாஜனே, அவங்க அம்மா கிட்ட நான் போவேன். போனாத்தே கூப்பிட முடியும். மண்டை கூதி நல்லா இருக்குல்ல? போய் உட்காருந்தா பத்தலையே இல்ல. போ போய் கூட்டிட்டு ஏன்னா போறேன்ட்டுக்கிற. சீக்கிரமா கேளுங்க மகாஜி, போறேன். போறேன் சாமி. அழகு தோழர் ஆளா குடிங்க, அழகு சுபத்திரியாமா. சீக்கிரம் அட போறேன்டா இருந்தா சபைக்கு தருப்பா.